friends, welcome to joint family samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கேக் செய்ய போறோம். இந்த இடத்துல இந்த குட்டி பாப்பா தான் கேக் கேட்டுட்டே இருந்தது. நீங்க யாத்து பேக்கு கேக் சரிங்களா? இந்த குட்டி பாப்பா கேக் கேட்டதுனால இன்னைக்கு கேக் செய்ய போறோம். எங்க சக்தி வேல ஹாய் ஏல சக்தி ஹாய் 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 மதுஸ்ரீ ஹாய் 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 தீபா ஹாய் ஹாய் குட்டி ஹாய் சே ஹாய் ஹாய். இப்போ வாங்க நம்ம எப்படி கேக் செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். என்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் கேக் செய்ய போகிறேன். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட், அப்புறம் மூணு மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குது, அப்புறம் ஒரு சாக்லேட், நம்ம கூடவே 2 ப்ரெட்டும் சேர்த்துக்க போகிறேன். இது கூட வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த குக்கரை வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரீ ஹீட் ஆகணும் ஒரு 10 நிமிஷம். இப்போ இது ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம கேஸ் கட் வந்து போடாமல் விசில் போடாமல் இதை வந்து இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்கட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி அப்படியே இதில் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்டும் என்கிட்ட இருக்குது. ஒரு மூணே பிஸ்கட் தான் இருக்குது. இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ப்ரெட் வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் ஒரு ப்ரெட் மட்டும் இதில் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் பால் எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி. இப்போ பாருங்கள், இது நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு ஈனோ பாக்கெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். பாதி சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அந்த கேக் பேட்டர் என்ன கன்சிஸ்டன்சிக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. நான் சேர்த்த கொஞ்சம் பால் வந்து கரெக்டாக இருந்தது. இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து இதே மாதிரி 2 பவுல் எடுத்திருக்கேன். இந்த 2 பவுலில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பவுலில் 2லேயும் நான் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறேன். பவுலில் 2யும் நான் ஆயில் தடவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பிஸ்கட் கலவையை சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். இதில் பாதி இதில் பாதி. இந்த கேக் வந்து கொஞ்சம் உப்பி வரும், அதனால் நம்ம பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்ரி மில்க் சாக்லேட் தான். இந்த சாக்லேட்டை நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இன்னொரு பாதியை இதுக்குள்ளே வச்சிடலாம். நான் 10 ரூபா டெய்ரி மில்க் தான் வாங்கினேன். இப்போ நம்ம இதை தூக்கி வந்து அப்படியே வந்து இந்த குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு வந்து கரெக்டாக இருக்குது. இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த 2 பவுலையும் பக்கத்தில் வச்சிடலாம். எனக்கு வந்து 2 பவுல் இதுக்குள்ளே போகலை, அதனால் 1 மட்டும் நான் இதுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் இன்னொன்று வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுறேன். வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம இந்த பவுலையும் தூக்கி இதில் வச்சிடலாம். இதில் குக்கருக்குள்ளே வந்து ஸ்டாண்டு தட்டு எதுவுமே வைக்கல, அப்படியே வெறும் பவுலை மட்டும்தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இதுவும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 2மே மூடி இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வச்சிட்டோம், அதனால் இது அப்புறம் தான் வச்சோம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கேக் ரெடி ஆக வேண்டியதாக இருக்குது. இன்னும் ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இது இன்னும் ரெடி ஆகலை. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் நடுவில் ஒரு தடவை.
இது மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இது சின்ன குக்கராக இருக்கிறனால இது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸ்டவ் வந்து அதை ஆன் பண்ணி விட்டுரு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த அடுப்பை மட்டும் சின்ன குக்கர் வச்சுருந்தாலே அதை மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். அது இன்னும் ரெடியாக இருக்கும். இது இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கேக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை வெளியே எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த கேக் வந்து ஆறட்டும். நம்ம அரை கிண்ணம் ஊற்றிருந்தோம். இது கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இந்த கேக்கு. இது ஆறின பிறகு நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த கேக் எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் வைக்க போகிறது என் தங்கச்சி வினிதா. அந்த கேக்கையும் அதுக்கு முன்னாடி எடுத்து ஓரமாக்கி வச்சிடலாம். எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட்டிட்டு லாவா வெளியே வருதான்னு செக் பண்ணலாம். வெளியே வரலன்னு நான் பொறுப்பு கிடையாது. இந்த கேக் வந்து கட் பண்ணி இது அத்தை, பாட்டி, அக்கா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து நல்லா ஆறி இருக்குது. அதனால் இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அத்தைக்கும் பாட்டிக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேக் கட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சாக்லேட் வந்து அதிகமாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சாக்லேட் கம்மியாக வச்சுட்டேன். இப்போ வாங்க, இந்த கேக்கும் ஆறிடுச்சு அந்த கேக் கட் பண்ணுற டயத்தில். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேக்கை இப்படியே கவுத்தி போட்டுடலாம். டக்குன்னு வந்துடும். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. கவுத்தி போட்டோன்னே டக்குன்னு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போச்சு. சாக்லேட் பாருங்கள். நம்ம சாக்லேட்டு கொஞ்சம் தான் வச்சுருந்தோம். பாப்பா சுட்டுருச்சு. பாப்பா கேக் சாப்பிட்றது எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். சாக்லேட் உள்ள சாக்லேட் இருக்கு. சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆயிருக்கு. சந்தியா டேஸ்ட் பண்ண போகிறா. சாப்பிடு. சாக்லேட்டு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சு. நம்ம சாக்லேட் தான் உள்ளே கம்மியாக வச்சிட்டோம். நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். வெரி சூப்பர் கேக்கு. நல்லா இருக்கு. இப்போ இந்த கேக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த பாப்பா, எங்கள் பாப்பா தீபா பாப்பா தான் ஃபஸ்ட்டு கேக் சாப்பிட்றதுல இருக்கு. கேக் சுடுது. சத்தி கேக் எங்குது? சூப்பர் இதுவா கேக் கேக்குது. பாருங்க, நம்ம போட்ட சாக்லேட்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த சாக்லேட் வந்து நான் பாப்பாக்கு தான் கொடுக்க போறேன், குட்டி பாப்பாக்கு. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த கேக் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் தீபா. தேங்க்யூ. பாய் எல்லாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நல்லா இருந்ததா? எங்கள் குழந்தைங்களோட சுட்டித்தனத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த விளாகில் கேக் எப்படி செஞ்சதும் பார்த்துருப்பீங்க. எங்கள் குழந்தைங்களோட சுட்டித்தனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேக் எப்படி செஞ்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த விளாக் எப்படி இருந்ததும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.